ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரை குக் டேஸ்ட்டில் நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைல் கொண்ட கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கொண்டக்கடலை 150 கிராம் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு அரை மூடி, வரமிளகா ஒரு 8லேருந்து ஒரு 10 வரமிளகா, காரத்துக்கு வரமிளகா குறுமிளகு மட்டும்தான். பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, மல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், குறுமிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மசாலா தாளிக்கிறதுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 8 to 10 வரமிளகா போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாம் போட்டுட்டு எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கப் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் அரை கப் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் அது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நறுக்கி வச்ச 10 சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விடுங்க. இப்போது 150 கிராம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்ந்து எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 5லிருந்து 6 விசில் விட்டுக்கலாம். கடலை குழம்போடு சேர்ந்து நல்லா வேகட்டும். அதோட எசன்ஸ் நல்லா அப்போ தான் இறங்கும். இப்போ சுவையான கொங்கு ஸ்டைல் கொண்ட கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ட்ரை குக் டேஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.